தொடாம வெறும் கண் பார்வையில பார்த்து ஒரு பொருளை நகர்த்துறது, நம்மளை தாக்க வர்ற மிருகங்களை கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் கண் பார்வையாலே தீப்பத்த வைக்கிறதுன்னு சொல்லி பல அசாத்தியமான விஷயங்களை நம்ம திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இப்ப இந்த வீடியோல நாம உங்ககிட்ட சொல்ல போறது வெறும் ஒரு கற்பனை கதை இல்லை, இது உண்மை. இத்தாலியில 1970களில் பிறந்த ஒரு சிறுவனுக்கு பார்வையிலே தீப்பத்த வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்ததா சொல்லப்படுது. அந்த சிறுவனோட பேரு பெனடெட்டோ சுப்பினோ. இத்தாலியை சேர்ந்த இந்த பெனடெட்டோ சுப்பினோங்கிற சிறுவனோட கதையை இந்த வீடியோல நாம உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். சரியா 1973 டிசம்பர் 5ஆம் தேதி இத்தாலியில இருக்கிற ஃபார்மியா சிட்டியில பெனடெட்டோ சுப்பினோங்கிற இந்த நபர் பிறக்கிறார். இதுக்கப்புறம் அந்த கதையில இவரை பெனடெட்டோ அப்படின்னு நாம ஷார்ட்டா கூப்பிட்டுக்கலாம். 1973ல பிறந்த இந்த பெனடெட்டோங்கிற நபர் பிறந்ததுல இருந்து இவரோட 10வது வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளும் மாதிரியும் ரொம்ப சராசரியான ஒரு குழந்தையா தான் வளர்ந்தாரு. ஆனா இவருக்கு 10 வயசு இருக்கும் போது ஒரு நாள், அதாவது சரியா 1982வது வருடம், இத்தாலியில இருக்கிற ஃபார்மியா சிட்டியில உள்ள ஒரு பல் மருத்துவமனையோட வளாகத்துல இருந்த ஒரு இருக்கையில இந்த பெனடெட்டோங்கிற 10 வயது சிறுவன் உட்கார்ந்து மருத்துவ காத்துட்டு இருந்தாரு. அப்ப மருத்துவரை பார்க்க ரொம்ப நேரம் ஆனதால் பெனடெட்டோ அங்க இருந்த ஒரு காமிக் புத்தகத்தை எடுத்து சும்மா அந்த புத்தகத்துல இருந்த படங்களை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அவரோட கையில இருந்த காமிக் புத்தகம் தீ பிடிச்சு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதை பார்த்து பயந்த பெனடெட்டோ அவர் கையில வச்சிருந்த காமிக் புத்தகத்தை தூக்கி தூரமா எரிஞ்சிருக்காரு. அப்போ அந்த நேரத்துல அந்த பல் மருத்துவமனை வளாகத்துல பெனடெட்டோட இருந்த மற்ற நபர்களும் அந்த காமிக் புக் தீ பிடிச்சு எரியறத பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அந்த புத்தகத்தை பெனடெட்டோ பத்த வைக்கலன்னு தெரிஞ்சாலும் திடீர்னு அந்த புத்தகம் எப்படி பத்தி எரிஞ்சதுன்னு அங்க இருந்த யாருக்கும் தெரியல. இப்படி அந்த பல் மருத்துவமனையோட வளாகத்துல நடந்த அந்த சம்பவம் தான் பெனடெட்டோவுக்கு அவரோட சக்தி வெளிப்பட்ட முதல் சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஆரம்பிச்சு அப்படியே நாள் போக போக பெனடெட்டோவால பொருட்கள் தீப்பிடிச்சு எரியக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் ரொம்ப நேரத்துக்கு கூர்மையா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் புகஞ்சு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. பெனடெட்டோவோட பார்வையில எளிதா தீப்பிடிக்க முடியாத பொருள் கூட தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது மூலமா தனக்கு ஒரு அசாத்திய சக்தி இருக்குங்கிறது பெனடெட்டோவுக்கும் அவரோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உறவினர்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்த ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு சூப்பர் பவர் இருக்கு, நான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி பெனடெட்டோ ரொம்ப சந்தோஷப்பட்டார். பார்வையாலே நெருப்பு பத்த வைக்கக்கூடிய அந்த சக்தியை அவர் சுயநினைவோட பலமுறை வெளிப்படுத்தி அவர் நினைக்கிறப்பெல்லாம் பொருட்களை தீப்பத்தி எரிய வச்சு அதுல வெற்றி அடைஞ்சார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பெனடெட்டோ அவரோட அங்கிளோட கையில பிளாஸ்டிக்கால தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன பொருளை பிடிக்க சொல்லி அந்த பொருளை பார்வையாலே தீப்பத்தி எரிய வச்சு காமிச்சார். ஆனா இப்படி சுயநினைவோடு இருக்கும் போது மட்டும் இல்ல, பெனடெட்டோ அவரோட சுயநினைவு இல்லாமையும் பல பொருட்களை தீப்பிடிச்சு எரிய வச்சார். உதாரணத்துக்கு பேப்பர்ஸ், புக்ஸ், இன்னும் சில பொருட்கள், ஏன் சில சமயங்கள்ல பர்னிச்சர் பொருட்களை தீப்பிடிச்சு எரிஞ்சதா சொல்றாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்த போது பெனடெட்டோவோட கூட இருந்த சில நபர்கள் இந்த தீப்பிடிக்கிற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பெனடெட்டோவோட கைகள் க்ளோ ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் பெனடெட்டோவோட பார்வையில ஃபியூஸ் பாக்ஸ் கூட தீப்பிடிச்சு எரிஞ்சதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்ச ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, நான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைச்சு பெனடெட்டோ சந்தோஷப்பட்டாலும் நாட்கள் போக போக அவர் எந்த சக்தியை வரம்னு நினைச்சாரு அதுவே அவரோட சாபமா மாறுச்சு. ஏன் அப்படின்னா பல நாள் காலையில அவர் நைட் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிற பைஜாமா தீப்பிடிச்சுதான் பெனடெட்டோ தூக்கத்துல இருந்து கண் விழிச்சார். இதனால பல முறை கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளானார். பெனடெட்டோவுக்கு இருந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவருக்கு இருந்த பவரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாம தீப்பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க எனக்கு ஏண்டா இந்த பவர் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த சக்தியை வெறுக்கிற அளவுக்கு பெனடெட்டோ மன உளைச்சலுக்கு ஆளானார். இதை பார்த்த பெனடெட்டோவோட அப்பா அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த பிரச்சனை எப்படியாவது கியூர் பண்ணணும்னு சொல்லிட்டு பெனடெட்டோவை மருத்துவர்கள் கிட்டையும் இயற்பியலாளர்கள் கிட்டையும் அனுப்பி வச்சாங்க. ஆனா அவங்களாலையும் இந்த அசாத்தியமான சக்தி பெனடெட்டோவோட உடம்புல இருந்து ஏன் வெளிப்படுது, எப்படி வெளிப்படுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடைசியா சித்த மருத்துவ நிபுணரான டாக்டர் டிமெட்ரியோ க்ரோஸ் அப்படிங்கிற ஒரு நபர் பெனடெட்டோவோட உடலை செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முழுமையா நீக்க முடியலன்னாலும் பெனடெட்டோவுக்கு அவரோட பவர்ஸை கட்டுப்படுத்த சொல்லி கொடுத்ததா நம்பப்படுது. 1980களில் இட்டாலியன் நியூஸ் பேப்பர்ஸ்ல, புக்ஸ்ல, அப்புறம் மேகசின்ஸ்ல ஹியூமன் டார்ச் அப்படின்னும், த ஃபயர் பாய் அப்படின்னும், ஹியூமன் ஃப்ளேம் த்ரோவர் அப்படின்னும் பெனடெட்டோவை பத்தின செய்திகள் வெளியாச்சு. இன்னைக்கு பெனடெட்டோவுக்கு 50 வயசுக்கு மேல ஆயிருக்கும். ஆனா இப்ப பெனடெட்டோ எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனா சிலர் பெனடெட்டோ இன்னும் இத்தாலியில தான் இருக்காருன்னு, அவரோட பேரை மாத்தி வேற ஒரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.